அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நவதானியங்களில் தோசை மாவு அரைச்சி தோசை சுடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 100 கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 100 கருப்பு உளுந்து, கவுனி அரிசியில் சிகப்பரிசி, பச்சரிசி 1 கிளாஸ், அது வந்து 100 உலக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 100 உலக்கில் எடுத்திருக்கேன். அது கூட வந்து பாசி பயிறு அரை உலக்கு, கொண்டக்கடலை அரை உலக்கு, சிறிது கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஓவர் நைட் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மக்கிய நாள் காலையில் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் வந்து பாதி போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து மினி இட்லிக்காக கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக போட்டு அரைச்சி. நான் வந்து எப்பயுமே வந்து சிகப்பரிசி, கருப்பு உளுந்து, பச்சரிசி 3 வந்து கலந்து வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தேவைப்படும் போது அது கூட வேறு தானியங்களை போட்டு ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாளைக்கு நான் இது பண்ணிக்கணும். தோசை சுட்டுக்கிடுவேன், இட்லி சுட்டுக்கிடுவேன். இப்போ வந்து தனியாக 2வது ஸ்பாட்ச் வந்து போட்டு அரைச்சிக்கிட்டு அதில் வந்து தோசைக்கு வந்து 3 பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம் போட்டு அது கூட நீங்கள் தேவைப்பட்ட இஞ்சி கூட போட்டுக்கலாம். அதை வந்து போட்டு தோசைக்கு நான் தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ தனியாக அரைச்சி எடுத்துட்டேன். அது கூட வந்து நான் உப்பு சேர்த்து கலந்து நல்லா அடித்து பொங்குறதுக்காக, பொங்கி வந்தால் தோசை சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக பொங்குறதுக்காக நான் நல்லா அடித்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க பொங்கி நல்லா வந்துருச்சு. இப்போ தோசை சுடலாம். தோசை வந்து நல்லா மொறுமொருண்டு வரும். இதில் நிறைய சத்துக்கள் நிறையா இருக்குது. கருப்பு கவுனி அரிசியில் வந்து நார்ச்சத்து இருக்குது, இரத்த சோகை நீக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது போல் வந்து வாரத்துக்கு 3 நாள் வந்து இது மாதிரி சாப்பிட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து கருப்பு உளுந்துலேயும் வந்து இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது. எலும்பு வந்து வலுப்படுத்தக்கூடியது கருப்பு உளுந்துலாம். நம்ம வந்து வாரத்தில் எப்படினாலும் இந்த பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடணும். ஏன்னா பசங்க இப்போ உள்ள பசங்க வந்து இது போல் நார்ச்சத்துள்ள ஜாமான்களை வந்து இப்போ உள்ள பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அவிச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், வாரத்தில் ஒரு நாள் சண்டே எப்படி இருந்தால் லீவு வீட்டில் தான் இருப்பானுங்க. மத்தியானம் எப்படி லஞ்சு வந்து வெரைட்டியாக தான் செய்ய போகிறோம். அதனால் வந்து நம்ம காலையிலே வந்து இது மாதிரி நவதானியங்களை வந்து ஊற வச்சு ஒரு தோசையாவோ, ஒரு இட்லியாவோ, இல்லை ஒரு முக்குலியாவோ நம்ம செஞ்சு கொடுத்துடணும். அப்போல்லாம் அந்த பிள்ளைக்கு சத்து கூடும். இதுக்கு இந்த தோசைக்கு வந்து நம்ம சட்னி, கார சட்னி நான் வச்சுருக்கேன். இங்கே உங்களுக்கு தேவையான தேங்காய் சட்னி, புதினா சட்னி, இல்லை சர்க்கரை கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா மொறுமொருன்னு நல்லா இருக்கும். இது கூட நீங்கள் வந்து கேழ்வரகு கூட சேர்த்துக்கலாம். கேழ்வரகு, இல்லை சோளம், சாமை, திணை சேர்த்துக்கலாம். இப்போது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது வாரத்தில் ஒரு நாள் போட்டு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.